அன்பார்ந்த மக்களே, இன்னைக்கு ஃபுல்கா, சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான வேர்க்கடலை குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரியட்டும். அடுத்து ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துருக்கேன். கல்பாசியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். இதை ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 2 ஆனியன் சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த குருமாக்கு ஆனியனு, தக்காளி இவ்வளோ தான் காய்கறி சேர்க்க போகிறோம். ஆனியன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் வதங்கி வர்றதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். மீதி அப்புறமா செக் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஆயிலில் வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ஆயிலு, ஆனியன் எல்லாம் சேர்ந்து வதங்கினா நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துருக்கேன். புளிப்பு ரொம்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை, மீடியமாக இருந்தால் போதும் குருமாக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம், தக்காளி இதோடு சேர்ந்து வேர்க்கடலையும் நல்லா வதக்கணும், அப்போ தான் அந்த மசாலா நல்லா ஜெல் ஆகும். அடுத்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வேர்க்கடலை ஆல்ரெடி பாயில் பண்ணி தான் போட்டிருக்கன்றதால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஜெல் ஆகி பச்சை வாசனை போனால் போதும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நாம் அதுக்குள்ளே குருமாக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். அதில் ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 5-6 கேஷ்யூ நட் சேர்த்துருக்கேன். நல்லா ரிச்னஸ் கொடுக்கும். கூடவே திக்னஸ்க்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு. நல்லா ஒரு வாட்டி கலக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்குங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க அதையும். அவ்வளோதான், நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம்லாம் கிடையாது, ஒரு 20 நிமிஷத்தில் அழகாக செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியான ஒரு டிஷ் தான். ஆனால் சப்பாத்தி, ஃபுல்கா, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. அதை இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நான்வெஜ் ஃபீலும் கொடுக்கும், ஒரு ஹெல்த்தி ஃபீலும் கொடுக்கும். நான்வெஜ் லவர்ஸும் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த டைமில் ஃப்ளேவருக்காக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா கிளறி விட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு ரிச்சான ஹெல்த்தியான ஒரு வேர்க்கடலை குருமா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.